எனக்கு பின்னாடி இந்த ஜட்டியோட போகிறார்ல அவங்கள்ட்ட தாங்க இதெல்லாம். சும்மா சாப்பிட்றதுக்காண்டி வாங்கி வச்ச கொய்யா மரம் 1-2 தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்க இதை வந்து டெண்டர் கொடுத்துட்டாங்களாம், ஏலத்துக்கு விட்டாங்களாம். அதனால் வந்து அவங்க அதை இந்த பராமரிக்கிறவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படியே நான் கேட்குறேன், இந்த மாதிரி கொய்யாப்பழம் சாப்பிட்லாமா அப்படின்னு. பழமாக இருந்துச்சுன்னா எடுத்து பறிச்சு சாப்பிடுங்க அப்படின்னாங்க. இது போதுமே அலசா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. இங்கே பாருங்கள், இந்த இருக்கா என்ன அழகாக இருக்குது பாருங்க, இருங்க வந்துட்டு பாருங்கள். அவ்வளோதான். டேஸ்ட் விகிதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துறோம். ஏன்னா ரொம்ப சின்னதுங்க. இங்கே பாருங்கள், என்னோட ரொம்ப சின்னதாக இருக்குங்க மரம் எல்லாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தாழ் மரம் தக்காளி சொல்கிறேன், செம்ம இனிப்பு. இதுலேயே அந்த கோல்டு கலரில் இருக்கும், அந்த சிவப்பு கலர் இருக்கும்ல, அந்த கொய்யா இன்னும் நல்லாயிருக்கும். இவன் சைஸுக்கு எவ்வளோ பெருசாக கீழே போடுறான் பாருங்க பாருங்க, தெரியுதா? இந்த மாதிரி காடு, இந்த மாதிரி மலைகள், ஆக்சுவலாக இந்த இருக்குல்ல மலை, இந்த மலை இறங்குதா, அந்த இறங்குறதுக்கு அந்தாண்ட ஒரு மலை ஒன்று இருக்குது. இந்த மலை இந்த ரோட்டில் நம்ம போகிறோம்ல, இந்த ரோட்டில் நேராக போனோம் அப்படின்னா, அப்படியே வந்தோம் அந்த பக்கம் போனோம் அப்படின்னா, அந்த மலை ஏற ஆரம்பிச்சோம்னா கொடைக்கானல், நேரம் கொடைக்கானல் ஏற வேண்டியதான். இப்போ தான் அந்த ஐயா சொன்னார், இன்றைய பொழுது அது கொய்யா தோட்டம் தானே வச்சிங்கன்னா, நாளைக்கு முடிஞ்சால் ஏறி பார்ப்போம். அதில் இந்த மாதிரி வீடியோக்கெலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? ஊருக்கு வந்து தான் இந்த அடியை வெட்ட போகிறேன். எல்லா மரமுமே இருக்குங்க. கருவேப்பிலை மரம் இருக்கா, தண்ணி, தக்காளி. மேக்ஸிமம் எனக்கு கொய்யாப்பழமே பிடிக்காதுங்க, சூப்பராக இருக்குது. தக்காளி சாப்பிட்லாம், பிடிக்காது. தண்ணி குடிக்க போகிறோம். ஆமாங்க, இப்போ அந்த பக்கத்தில் உள்ள கொய்யாலாம் சாப்பிட்டு பார்த்தோம். டிஃப்ரெண்ட்டாக இந்த பக்கம் ஒரு கொய்யா இருக்குங்க. ஏன்னா வெரைட்டி ஷாப்ஸில் போட்டு வச்சுருக்குறாங்க. ரவுண்டாக இருக்கிற கொய்யா ஒன்று, அதில் சதுரங்கமாக இருக்கிற கொய்யா ஒன்று. இதை பாருங்கள், இவன்ற சைஸை பாருங்களேங்க. இங்கே பாருங்க, இவன்ற சைஸுக்கு இங்கே பாருங்க, இவ்வளோ பெருசாங்க கொய்யா. ஆனால் நம்ம கடிச்சிருக்குங்க. இங்கே பாருங்கள், செங்காய். வேறு எதாவது காட்டுறேன், எங்கே இருக்கா அங்கே பாருங்க, செங்காய் பாருங்க. அதாவது என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொய்யா மரத்தை எல்லாம் வந்து இந்த ட்ரே வச்சுருப்பாங்களாம். எங்கேயாவது இருக்கான்னு நான் காட்டுறேன். அந்த ட்ரேயில் என்ன பண்ணுவாங்க, அந்த ட்ரேயில் அள்ளி வச்சுட்டு இந்த ரோட்டு ஓரமாக இப்படி வச்சுட்டு போயிடுவாங்களாம். ஒரு சலாக வச்சுட்டு போயிடுவாங்களாம். ஃபில் பண்ணி ட்ரே அந்த இருக்கு பாருங்க, காட்டுறேன். இந்த இருக்கு பாருங்க, அந்த ட்ரேயில் வந்து எடுத்து வச்சுருவாங்களாம். இந்த இப்படி ரோட்டு ஓரமாக வண்டி பிக்கப், தோஸ்து, பொலேரோ, இந்த மாதிரி வந்து ஹெவி வெஹிக்கிள் வரும்ல, லோடு வெஹிக்கிள், அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அழகாக ஏற்றி விட்ருவாங்களாம். சர்ன்னு எடுத்துகிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்களாம். தென் வந்து இப்போ நான் ஜட்டியோடு நின்று ஒரு ஆள்கிட்ட பேசணும்ல, அவருடைய லேண்டு தாங்க இது எல்லாமே, அவருடைய இடம் தான். இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? தெரியுதா எவ்வளோ பேசுன்ட்டு பாருங்க. ஓகே நண்பா, இது மாதிரி நல்ல வீடியோக்குண்ணா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது மாதிரி காரை அந்த ஏதோ இதில் ஓடும் இல்லை, அவன் பேர் எனக்கு தெரியலங்க. நம்ம அந்த காட்டுக்குள்ளே இருக்கிறோம், இதை சாப்பிட போகிறோம், இது நம்மளை அடிச்சிருக்கோம் அப்படி பண்ணல. அந்த மாதிரி காடாக போயிட்டுருக்கோங்க. நல்லா இருக்குதாண்ணா உண்மையிலேயே வந்து இந்த மாதிரியா வீடா நல்லா இருக்கு.
ஓகே நண்பா, அடுத்த தடவை சந்திப்போம்.